இவரு ஆன்மீகம் சம்பந்தமா பெரிய ஆளா போயிடுவார். சுக்கிரன் உட்கார்ந்து இயக்குறது இப்படி போயிடுவார். ஓகேங்களா, கள்ள உறவுல போயிடுவார். அவருக்கு மனைவி கூட தாம்பத்தியம் வைக்கிறப்போ இன்னொரு உறவு கூட தாம்பத்தியம் வைக்கிறது தான் ரொம்பவே அவருக்கு பிடிச்சிருக்கும். அதாவது சார், எல்லாரும் ஒரு லிமிட்ல இருப்பாங்க, இவர் ஓவர் லிமிட்டா அங்கேயே போய் செட்டில் ஆயிடுவார். ஓகேங்களா, அந்த ஒரு அமைப்பு தான். இதெல்லாம் அந்த திருமண பொருத்தத்தில் வராது, இங்கே உள்ளே போய் பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு தான் இருக்கணும். இவர் கொஞ்சம் சபலிஸ்டாகவும் இருப்பார். இவர் குரு இயக்குறவர் சாமி கும்பிடுறதுக்காக கோவிலுக்கு போவார். இவர் கோயிலுக்கு போனால் 2 ஃபிகரை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார் சார். ஓகேங்களா, அங்கே சாமியை தவிர எல்லா இடத்துலையும் கண்ணு போகும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் சுக்கிரன் இங்கே இருக்கிறது. கெட்டு போச்சுன்னா சார், கெட்டு போச்சுன்னா செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட் பெண்கள் விஷயத்தில். ஓகேங்களா, நகையை தொலைச்சி போடுவார். சொல்ல மறந்துட்டேன் சார், 8ல் சுக்கிரன் உட்காந்து இருந்துச்சுன்னா பணம் நகை திருடு போயிடும். 8ல் அதை சொல்ல மறந்துட்டேன். 8வது பாக்ஸில் அது ரொம்ப நேரம் பேசினால அதை விட்டாச்சு. 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் உட்காந்தா நகையை தொலைச்சிருவோம். ஓகேங்களா, குரு இருந்துச்சு அப்படின்னா பணத்தை தொலைச்சிட்டு அசிங்கப்படுவோம், இல்லை நம்ம தொலைச்சிருவோம், இல்லாட்டி திருடு போயிடும். இந்த அமைப்பு அந்த 8ல் உட்கார்ற ஒரு அமைப்பு சார் சுக்கிரன் அது குரு. ஏன்னா சுக்கிரன்கிறது தங்கத்துக்கு காரகன், அவர் தான் நகையை தொலைச்சிடுறது. பணம், பொது பணத்தை எல்லாம் 8ல் அதாவது குரு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அவங்க அதை வாங்கி வச்சுக்க கூடாது. ஒரு பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு போய் தொலைச்சிட்டு வந்துடுவாங்க பார்த்தீங்களா, அந்த அமைப்பெல்லாம் 8ல் குரு உட்காந்து ரிசல்ட் மோசமாக இருக்கப்ப அப்படி தொலைச்சிட்டு அதன் ரீதியாக சங்கடப்படுறது. வீட்டில் பணம் காசு வச்சிருந்தாலும் திருடு போகிறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் அது போகும் சார். அடுத்து 9ஆம் பாவம் பார்த்துட்டு இருக்கோம். சனி இயக்குனா ஓகே சார், குட்டு தான் சார், நல்ல ஒரு பலன் தான். தொடர்புகள் ரீதியாக நல்லா இருந்தால் ஓகே. இல்லாட்டி போனாக்க 1, 5, 9 அப்படிங்கிறது ஒரே திரிகோணத்தில் வரும். சரிங்களா, 9ல் சனி இருந்தாலும் கொஞ்சம் அசம்பந்தமாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து அவங்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த கள்ள உறவுலாம் வச்சுக்கிட்டாங்கன்னாக்கு கொஞ்சம் வயசில் மூத்தவங்களோட அந்த உறவில் போயிடுவாங்க. ஓகேங்களா, சுக்கிரனுக்கு மூத்தவங்க இளையவங்கள்லாம் இல்லை, அழகாக இருந்தால் ஓகே குட் அப்படின்னு போயிடும். அடுத்து வந்து சார் ராகுவை பார்த்துடலாம். ராகு வந்து சும்மாவே வந்து ஒரு வெளிநாட்டு கிரகம் சார். ஓகேங்களா, அது வந்து ஒரு முஸ்லீம் கிரகம்னு சொல்லுவோம், வெளிநாட்டு கிரகம்னு சொல்லுவோம். அப்போ 9ஆம் பாவமே ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு. இது ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்ட கிரகம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு 9ல் ராகு உட்காந்து ரிசல்ட் வழியாக நல்ல தொடர்புகள் வந்துச்சுன்னா ஒரு ஃபாரின் போய் நல்லபடியாக சம்பாதிக்கலாம். அம்பானி அதானி இவங்களுக்கெல்லாம் வந்து ராகு நல்ல இடத்துல இருந்து நல்ல பாவங்களை தொடர்பு கொள்ளும். அதுதான் வந்து பிரம்மாண்டம். இருக்க எல்லா பிளானட்லையும் ஒரு பெரிய பிளானட் அதுதான். இப்போ நீங்கள் பாருங்கள், முஸ்லீம் நாடுகளில் பாருங்கள், அவங்களோட ஹைட்டே கொஞ்சம் ஜெய்ஜான்டிக்காக இருப்பாங்க. சரிங்களா, ஏன்னா அவங்க வந்து ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் அதெல்லாம். ஓகேங்களா, கொஞ்சம் பயங்கரமாகவும் ஒரு தோற்ற அமைப்பே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ராகு லக்னத்தில் இருந்தால் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க அப்படின்றத ஒரு 1 லைன் சொல்லியிருப்பேன். அடுத்து பாருங்க, ராகு இதெல்லாம் பார்த்தாச்சு ஓகேங்க. கேது பார்க்குறோம். அப்போ இந்த ராகுவெல்லாம் உட்காந்து என்ன பண்ணாலும் வெளியில் நேம் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா, ராகு இந்த விஷயங்களில் எல்லாம் அப்போ பூர்வீகத்தில் பேரு புகழோடு இருக்கீங்களா, பேர் நல்லா விளங்கும்னா இந்த ராகு உட்கார்ந்தாருன்னா அவரை பற்றி பூர்வீகத்து எல்லாத்துக்கும் தெரியும், சொந்த ஊர் எல்லாத்துலேயும் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா, தாத்தாவோட செல்ல பிள்ளையா இருப்பார். 9ல் ராகு உட்கார்ந்தாலே தாத்தா தூக்கிட்டு கிளம்பிடுவார், பேரனை தூக்கிட்டு எங்கெங்கேயோ சுற்றி கொண்டு வந்துடுவார். ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க மாட்டார், ரொம்ப பாசமாக வச்சுக்கிடுவார். அப்போ 9ஆம் பாவத்தில் ராகு இயக்கணும். இயக்கி தொடர்புகள் நல்லா இருந்துச்சுன்னா தாத்தன் பேரனுக்காக உயிரே கொடுப்பார். ஓகேங்களா, அதே மாதிரி தாத்தாவோட தாத்தா பாட்டன் பூட்டன் அப்படி கண்ணுக்கு தெரியாத முன்னோர்கள் ராகு தான். அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கா இல்லையாங்கிறத இதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூர்வீகத்தில் இருக்கலாமா வேணாமா இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வெளிநாடு போகலாமா இல்லையா, அங்கே போய் சம்பாதிப்போமா, இல்லை அங்கேயே சம்பாரிச்சதை அங்கேயே அழிச்சிட்டு வந்துடுவோமா, இல்லை அங்கேயே வந்து என்ன சொல்கிறது நிரந்தரமாக தங்குவோமா, இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் பார்க்கலாம். அங்கே போய் கம்பெனி மாறிக்கிட்டே இருப்போமா, இல்லை ஒரே இடத்துல வேலை செய்வோமா, அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் அந்த 9ஆம் பாவத்தில் பார்த்துடலாங்க. 9ஆம் பாவத்தில் கேது இயக்குது அப்படின்னா அவர் வந்து எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு பர்சனாக இருப்பார். 9ல் கேது இயக்குறது இந்த ஆன்மீகத்தில் வந்து ப்ளஸ் போட்டுக்கிற வேண்டியதை. குருவை விட பெரிய ஆள் இந்த கேது.
ஓகேங்களா, ஆன்மீகத்தில். அப்போ 9ல் உட்கார்றப்ப இவர் என்ன மாதிரி ஆளுன்னு அந்த ஜடையெல்லாம் வளர்த்துக்கிட்டு, ஓகேங்களா, அந்த மாதிரி பிரபஞ்சம் அந்த அந்த சாமி கூட ஐக்கியமான மாதிரியே உட்காந்துருப்பாங்க, நிறைய முடி வளர்த்துக்கிட்டு. அப்படி போயிடுது இல்லையா, அந்த ஆன்மீக சிந்தனை மிதமிஞ்சி போயிடும், அளவுக்கு அதிகமாக போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் அந்த அந்த ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கிறவங்க மித்த ஆளுங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை அவ்வளவு ஒரு இதாக இருக்கும். கடவுள் முன்னாடி போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் போங்க, கோயிலுக்கு போய் பார்த்தா அந்த கருவறையிலேருந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தல விருச்சகம்லாம் இருக்கும், பின்னாடி முன்னாடி வந்து அந்த இந்த பலிபீடம் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல உட்காந்துப்பாங்க. இல்லாட்டி கொடி மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிடுவாங்க. அந்த ஆத்தா தெரிகிற மாதிரி எந்த கோயிலுக்கு போகிறாங்களோ அந்த சாமி தெரிகிற மாதிரி போய் உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க கடவுள்கிட்ட. ஏன் இப்படி பண்ணுற, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இது பண்ணுற, நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு தானே செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கடவுளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த குணங்கள் இருக்கு. சாமி வேண்டும் போதும் கூட சத்தம் போட்டு இப்படியே சாமியை வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. இது அதுன்னு சாமி கூட ஃப்ரெண்ட்லி ஆகிடுவாங்க. அந்த பிரபஞ்சமும் இவங்களோட கனெக்ட் ஆகும். 9ல் கேது இருந்துச்சுன்னா பிரபஞ்சமும் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகி சில ஐடியாக்கள் இவருக்கு வந்துடும். சரிங்களா, அதனால தான் வந்து இவர் இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ண, எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா நான் வந்து சாமியை கேட்டு தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிற ஆளுகளுக்கு பூரா இந்த அமைப்பு இருக்கும். நான் போய் ஆத்தால போய் சீட்டு போட்டு பார்ப்பேன், எனக்கு உத்தரவு கொடுத்தாதான் நான் இதை பண்ணுவேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா. அவங்க ஃபுல்லாக 9ல் கேது இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இவங்க வெளிநாடு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவ நாடுகளுக்கு போகலாம் சார். ஓகேங்களா, முஸ்லீம் நாடுகளுக்கு இவங்க போகலாம், குட்டாக இருக்கும். இவங்க இந்த கிறிஸ்துவ நாடுகள், கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களுக்கு போனால் இவங்களுக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதி மித்த விஷயங்கள் இது எல்லாமே நல்லா இருக்கும் சார். இவர் என்னதான் பண்ணாலும் பெரிய லெவலில் ரீச் ஆக மாட்டார். ஏன்னா அந்த பேரு புகழ் அப்படிங்கிறத சுருக்கி கொடுத்துருவார். இவர்கிட்ட உண்மையாகவே பவர் இருந்தால் கூட அந்த ஊர் இல்லை பக்கத்து ஊரில் தான் தெரியுமே தவிர ரொம்ப ஊர்களுக்கு தெரியாது. இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆக மாட்டார். ஓகேங்களா, இவர் தான் இந்த உள் மூலம் வெளி மூலம்னு வருது இல்லைங்களா, அமருமிடம் ஆசனவாய். அதில் இந்த ராகு வெளி மூலம் 9ஆம் பாவத்தில் கெட்ட தொடரும், கேது உள் மூலம். ஓகேங்களா, இன்னுமே சொல்ல போனால் ராகு வந்து சார் புற்றுநோய்க்கும் அவர் தான் காரகன். வெளிப்படையாக காமிச்சு கொடுக்குற புற்றுநோய் இருக்கு இல்லையா, அசிங்கப்படுத்துகிற மாதிரி கட்டி கலலைகள் வர்ற மாதிரி அந்த பிரம்மாண்டம் அந்த மாதிரியானதெல்லாம் இந்த ராகு கவர் பண்ணுவார். கேது வந்து என்ன பண்ணுவார்னா உள் மூலம், உள்ளுக்குள்ளே கேன்சர் வர்றது, இதை பூரா இவங்க 2 பேர் தான் இந்த கேன்சருக்கு இவங்க தான் காரகம். ஓகேங்களா, அதை வந்து கெஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு 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 கிரக காரகம் தான் இந்த ராகு கேதுக்கள். ஓகேங்களா, வேற என்ன சொல்லலாம், இவருக்கு உருவ அமைப்புல பார்த்தீங்க அப்படின்னா ராகுக்கு வந்து என்ன சொல்றது, அமருமிடம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், கேதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக அப்படிதான் அவங்க உருவ அமைப்புலேயும் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்டாக பாருங்க. ஏன்னா நான் தலையிலிருந்து சொல்லிட்டு வரேன். கேது லக்னத்துல இருந்தால் தலை சின்னதாக இருக்கும், 2ல் முகத்தில் ராகு இருந்தால் கொஞ்சம் முகம் பெருசாக இருக்கும். இப்போ எனக்கு 2ல் ராகு தான் இருக்காரு. நீங்கள் பாருங்க, எனக்கு நார்மல் அமைப்பு, முகம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ராகு குருவோட வேற கனெக்ட் ஆகிருக்காரு, கொஞ்சம் கொழு கொழுன்னு வேற இருக்கும் கண்ணம். ஓகேங்களா, ஸோ அது என்னோட ஜாதகத்தை ஒரு நாள் நான் போடுறேங்க. அப்படி அந்த உருவ அமைப்புகள் தான் நம்மளை, கிரகங்கள் தான் நம்மளை அமைப்பவே வந்து நம்ம உருவ அமைப்பையே கொண்டு வந்து கொடுக்குங்க. அவங்க தான் இத்தனை வேலையும் பண்ணுறது. ஆமாங்க, வேற என்னங்க, இதை பூராத்தையும் பார்த்தாச்சா. இந்த கள்ள உறவுல எந்த அளவுக்கு நம்ம ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ அந்த அது மாதிரியான சந்தோஷத்தை இவர் என்ன பண்ணுவார், ஆன்மீகத்தில் தேட ஆரம்பிச்சிருவார். ஓகேங்களா, இப்போ நார்மலாக இருக்கிறத விட இதில் வந்து அதிகமான சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிறனால இவர் வந்து அதனால தான் ஆன்மீகத்தை இவருக்கு ++ன்னு போட்டு கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்ணுவார், ஆன்மீக தேடல்ல அதிகமாக போயிடுவார். ஓகேங்களா, சரி ஓகேங்க, இந்த மட்டுக்கு 9ஆம் பாவத்தை முடிச்சுக்கலாம். 10ஆம் பாவத்தை பார்த்துடலாம்.